உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கா? இனிமே கவலை வேண்டாங்க. ஆண்மை குறைபாடுல பெரிய பிரச்சனைகள் இருக்கா? இனிமே கவலைப்பட வேண்டாம். ஆண்மை குறைபாடுக்கு நிறைய இடத்துல மருந்து எடுத்திருக்கேன், மாத்திரைகள் எடுத்திருக்கேன், எடுக்கும்போது வேலை செய்யுது, அதுக்கப்புறம் விட்டாக்க திருப்பி வருதுன்னு சொல்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆண்குறி சிரித்து போயிருக்கா? கவலைப்பட வேண்டாம். விந்து சீக்கிரமா வந்துருதா? கவலைப்பட வேண்டாம். எனக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்னு சந்தேகத்துல இருக்கீங்க? கவலைப்பட வேண்டாம். மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா முழுமையான திருப்தி அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். போன உடனே விந்து வெளியே வருதுன்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேக்குறீங்களா? இந்த முழுமையான வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான், ஒரு நோய் இல்ல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சித்த ஆயுர்வேதால ஆண்மை குறைபாட்டுக்கான தீர்வு இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ஆண்மை குறைபாடுன்றது தலைவிரிச்சாடுது. ஒண்ணு, கைப்பழக்கம் சுய இன்பம் பண்றதுனால அந்த ஆண்குறி சிரித்து போயிருக்கு, தடிமனா இல்ல, நீளமா இல்ல, அந்த ஸ்ட்ராங் இல்ல அப்படின்றாங்க. ரெண்டாவது, தாம்பத்தியத்துல ஈடுபடும் போதே விந்து முந்துதல், சீக்கிரமா விந்து வெளியே வந்துருதுன்றாங்க, டைமிங் இல்லைன்றாங்க. அதே மாதிரி மொட்டாலிட்டி இல்லைன்றாங்க, அந்த செக்ஸ் ஃபீலே இல்லைன்றாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்னறாங்க, அந்த உடம்பெல்லாம் கடகடன்னு கைக்கெல்லாம் அதிருது, அந்த கண்ணமெல்லாம் குழி விழுந்துருச்சு, கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிடுச்சு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது, பயமா இருக்குது, எனக்கு கல்யாணமே வேணாம், நான் ஒரு சிலர் டைவர்ஸே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. தாம்பத்தியத்துல பூர்ணமான, அதாவது முழுமையான திருப்தி இல்லாததுனால கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா பிரிவினைகள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரையும் போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த ஆண்மை குறைபாட்டிற்கு முழுமையான தீர்வு சித்த ஆயுர்வேதால இருக்கா? அப்படி இருந்தா என்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்கலாம்? இருக்கா என்ற ஒரு கேள்வி தவறுன்ற. அவர் என்ன சொல்ற, இருக்குன்னு கேக்குறதே தப்புதான்ப்பா, இருக்குதுன்றாரு. இது ஒண்ணும் நம்ம கண்டுபிடிக்கல, சித்தர்கள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்ச மருந்துகள் தான் இது. நம்ம யாரும் இது கண்டுபிடிக்கல. 18 சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க நம்மளுக்காக விட்டுட்டு போனதுதான் இது. அதானே நம்ம பின்பற்றோம். ஆமா, ஆண்மை குறைபாடுக்கு இல்லை, எல்லா 4448 நோய்களுக்கும் சித்தர்கள் மருந்து சொல்லி இருக்கிறாங்க. எல்லா நோய்க்கும் நம்ம மருந்து கொடுத்துட்டு தானே இருக்கும். இதுல குறைபாடுன்னு சொல்ல வேண்டாம், ஆண்மை குறைபாடுன்னு சொல்ல வேண்டாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சிறு வயதுல பண்ணக்கூடிய தவறு ஒண்ணு. அந்த தவறு பண்ணவங்க என்ன ஆகும், திருமணம் ஆகுற அந்த டைம்ல அவங்க மனம்தான் அவங்களை வந்து ஐயோ என்னால ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியுமோ என்ற ஒரு ஆதங்க மனசுக்குள்ள, அதுலயே அவங்களுக்கு வந்து பாதி ஸ்ட்ரென்த் போயிடுது. ஆமா, ஏன்னா கணவன் மனைவிடையே ரொம்ப அன்பா இருக்கும்போது கணவன் இது மாதிரியான சூழ்நிலைகளை அதாவது தவறும் போது மனைவி ஒரு சிலர் என்றாங்க, வெளிப்படையவே அந்த அன்பல்னு சொல்றாங்க. ஏங்க, அதாவது நம்முடைய தாம்பத்தியத்துல முழுமையான அந்த முழுமை ஈடுபாடு இல்லைங்க, இது என்னன்னு நீ போய் டாக்டர் கிட்ட பார்த்து செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கன்ற அன்பா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பித்தக்கூறு. நம்ம உடல்ல வந்து வாதம் பித்தம் சிலேஷ்மம் தானே. இல்ல பித்தம் என்ன, சூடு, அதிகமான சூடு. பித்தக்கூறு இருக்கிற உடல்காரங்களுக்கு வந்து விந்து முந்தல் பிரச்சனை அதிகமாவே இருக்கு, ஹீட்டு தானே. அப்ப அதுக்கு முறையான மருந்துகள், உடல் குளிர்ச்சி ஆகிறதுனால மருந்துகள் நம்ம எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். சரி, ஒரு சில மூலிகைகள் சொல்லுங்களேன், அந்த உடல் உஷ்ணம் குறையத்துக்கான மூலிகைகள் சொல்லுங்களேன். உஷ்ணம் குறைக்க என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம்? அருகம்புல் சாறு எடுக்கலாம், அருகம்புல் சாறு, நெல்லிக்காய் காலையில எடுக்கலாம், பச்சை நெல்லிக்காய் சாறு எடுக்கலாம். இதெல்லாம் அருமையா வேலை செய்யக்கூடியது. ஓகே, சரி. உங்க ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் இங்க வச்சிருக்கீங்க, இது என்ன மாதிரியான மருந்துகள்? ஏன்னா நீங்க சொன்னீங்க இது பாத்தீங்கன்னாக்க மதன காமேஸ்வர லேகியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்களை பாத்தீங்கன்னா இதுதான் மதன காமேஸ்வர லேகியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஐயா, இதுல என்னென்ன மூலிகைகள் நிறைய போட்டிருப்பீங்க, ஒரு சிலதான் சொல்லுங்களேன். முக்கியமா வந்து அசுகந்தா தானே. எந்த ஒரு ஆண்மைக்கு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னாலும் அதுல அசுகந்தா சேராத எந்த ஒரு மருந்துமே அதுல சேராது. இவ்வளவு கெட்டியா இருக்கு. அப்பா, எந்த எப்படி கெட்டியாகும் பாருங்க, இந்த மாதிரி இது கெட்டியாகும். ஓ சூப்பர்ண்ணா. சரி, நிறைய மூலிகைகள் போட்டிருக்க, அசுகந்தா, பூனக்காளி, நீர்மல்லி விதை, இது மாதிரி நிலப்பழக்கிழங்கு, இது மாதிரி கெட்டியா ஒரு மாதிரி. ஆமா, இது மாதிரி கிழங்கு, இந்த மாதிரி மூலிகை எல்லாத்தையுமே அரைச்சு அது நம்ம சர்க்கரையை பாவு காய்ச்சி லேகியமா எடுக்கிறோம். இது மாதிரி கெட்டியா இருக்கிற அளவுக்கு விந்து கெட்டியாகும். விந்து கெட்டியாகிறதுக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது என்னதுண்ணா? இது வந்து ஆண்மைக்கு சூரணம். இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? இது எப்படி? ஓரிதழ் தாமரை, நிலப்பன கிழங்கு, நீர்முள்ளி விதை, சீம பச்சிலை, நிறைய மூலிகைகளை அரைச்சு எடுக்கக்கூடியது. இது எப்படி சாப்பிடணும்னா? இது வந்து பால்ல தான் சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் காலை 2 வேளை சாப்பிடலாம். இது வந்து விந்தணுக்களோட உற்பத்தி அதிகப்படுத்தும். ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ அந்த லேகி இருக்கு இல்லைங்களா, இந்த லேகி வந்து எப்படி எடுக்கணும் சொல்லுங்களேன். லேகி அதே மாதிரி தான், காலை இரவு எடுத்துக்கலாம். காலை இரவு எவ்வளவு எடுக்கணும்? 1 ஸ்பூன். மீடியம் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். மீடியம் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். இது இவ்வளவு வருமா? அந்த அளவு தான் வரும். இந்த அளவு வருமா? அந்த அளவு வரும். ஓ, இந்த அளவு எடுக்கணும். அந்த அளவு வரும்.
ஓகே ஓகே, நல்லா கெட்டியா இருக்குது. இது நல்லா சாப்பிட்டு ஸ்மெல் வருதே. இது சாப்பிட்டு கொஞ்சம் சூடு பால் ஸ்மெல் வருதுன்னா அதுல வந்து சேர்ந்திருக்கிற பொருட்கள் அந்த மாதிரி நெய் சேர்த்து தான் இது எடுக்கிறோம். ஓ, ஜாதிக்காய் எல்லாம் சேரும்போது அதோட அல்வா மாதிரி போடுது. கையில ஒட்டல. சூப்பர் சூப்பர். ஆனா இது சொல்லுங்கண்ணா, இது லேபன உருண்டைன்னு சொன்னீங்க. இந்த லேபன உருண்டை எப்படி வேலை செய்யும்? நான் சொன்ன இந்த ஃபார்மட்ல உள்ள மருந்துகள் எல்லாமே சூரணம் பண்ணி இதை வந்து தண்ணீர் விட்ட கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட சாறு எடுத்து அதுலதான் அரைச்சு நிழல்ல காய வச்சு எடுக்கக்கூடியது. இது சாப்பிடலாமா? அதெல்லாம சாப்பிடலாம். சாப்பிடலாம். எத்தனை உருண்டை சாப்பிடலாம்? 2 உருண்டை ஒரு நாளைக்கு. ஓகே, நீங்களும் சாப்பிடுறீங்களா? தாராளமா சாப்பிடலாம். சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிடுறதா இல்ல? கொஞ்சம் கொஞ்சமா. எல்லாமே மூலிகையில வச்சிருந்தா எந்த பக்க விளைவும் கிடையாது. நல்லா தித்திப்பா இருக்கு. ஆனா இது சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா? டைமிங் கிடைக்கும். ஓ, டைமிங் கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு எத்தனை உருண்டை? 2 உருண்டை. இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமாண்ணா? எந்த அதுதான் இந்த கேள்வியை நீங்க தப்பாதான் கேக்குறீங்க. இது சித்தா ஆயுர்வேதத்துல எந்த விதமான சைடு எஃபெக்டும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சைடு எஃபெக்ட் வர்றது எதனாலன்னா நம்ம சொல்ற பத்தியத்தை தவற விட்டாதான் சைடு எஃபெக்ட். அதனால பெரிய சைடு எஃபெக்ட் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் மூலிகையில தயார் பண்றது தானே. இருந்தாலும் ஒரு சில பத்தியங்களை நம்ம கடைபிடிக்கணும். இந்த ஆயில் சொல்லுங்கண்ணா, லேபன் ஆயில். இந்த ஆயில் எதுக்கு பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அதுக்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெனிஸுக்கு ஆண்குறிக்கு போகக்கூடிய அந்த நர்வ்ஸ்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இல்லாம இருக்கும். அப்போ வந்து எரெக்ஷன் இருக்காது. புரியுங்களா? இன்னொரு வகை நீங்க பாத்தீங்களா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், பட் வந்து எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் விதப்பையில வந்து நரம்பு சுருண்டது. அதுக்கும் இந்த ஆயில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி மசாஜிங் பண்ணணும். போட்டீங்கன்னா எரெக்ஷன் அதிகமாகும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இப்ப நம்ம உடல் உள்ள எந்த ஒரு பார்ட்ஸுக்குமே அந்த இடம் நல்லா வேலை செய்யணும்னா எப்படி பிளட் சர்க்குலேஷன் இருந்தா தானே, அதுதான் இது பயன்படுத்தும். ஓகேண்ணா. இப்போ நண்பர்களே, இங்க இருக்கிற லேபன உருண்டை, லேபன் ஆயில், மன்மதல் லேகியம், மதன காமேஸ்வர லேகியம், மதன காமேஸ்வர பொடி, இது எல்லாம் சாப்பிடும்போது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்றீங்களா? சரி, நீங்க ஓரளவு சொல்லுங்க, இதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் சொல்லுங்களேன். ஏன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த உருண்டை வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கொடுக்கக்கூடியது. உருண்டை டைமிங் குடிக்கணும், டைமிங் கொடுக்கும் இல்லையா? ஓகே. ஆயில் வந்து எரெக்ஷன் அதிகப்படுத்தும். ஆயில் எரெக்ஷன் அதிகப்படுத்தும். எரெக்ஷன் இல்லாதவங்களும் இது பயன்படுத்திங்கன்னா எரெக்ஷன் தாராளமா வேலை செய்யும். அதே மாதிரி வந்து விந்து அணுக்கள் உற்பத்திக்கு இது சூரணம் விந்தணிகள் உற்பத்திக்கு லேகியம் வந்து இப்போ நார்மலா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆண்மை குறைபாடு இருக்கு, ஆமா, அந்த மாதிரி இருக்கவங்க யாரு வேணாலும் இது சாப்பிடலாம். ஓ, இப்போ சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம் இல்லையா? ஓகே. என்ன உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கா? இனிமே கவலை வேண்டாங்க. ஆண்மை குறைபாடுல பெரிய பிரச்சனைகள் இருக்கா? இனிமே கவலைப்பட வேண்டாம். ஆண்மை குறைபாடுக்கு நிறைய இடத்துல மருந்து எடுத்திருக்கேன், மாத்திரைகள் எடுத்திருக்கேன், எடுக்கும்போது வேலை செய்யுது, அதுக்கப்புறம் விட்டாக்க திருப்பி வருதுன்னு சொல்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆண்குறி சிரித்து போயிருக்கா? கவலைப்பட வேண்டாம். விந்து சீக்கிரமா வந்துருதா? கவலைப்பட வேண்டாம். எனக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்னு சந்தேகத்துல இருக்கீங்க? கவலைப்பட வேண்டாம். மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா முழுமையான திருப்தி அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். போன உடனே விந்து வெளியே வருதுன்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேக்குறீங்களா? இந்த முழுமையான வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான், ஒரு நோய் இல்லை. இங்க இருக்கிற மருந்துகள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட இடம் பாத்தீங்கன்னாக்கா கேரளா திரிவேந்திரம். அந்த இடத்துல ஒரு அற்புதமான ரிசர்ச் சென்டர் பல வருடங்களா நடத்திட்டு இருக்கிறாரு மதிப்புக்குரிய ஐயா, பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் ஐயா. அதனால இந்த மருந்துகள் மிக தரவாகவும் அற்புதமாக இருக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க ஐயா. இது பயன்படுத்தும் போது எவ்வளவு நல்ல ரிசல்ட் தெரியும். சக்கரை நோய் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ஒரு வாரத்துல இருக்கிற ரிசல்ட் தெரியும். அப்படி சக்கரை நோய் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 2 வாரம். நேர்களே, எவ்வளவு நாள் நல்லா ரிசல்ட் தெரியும் அப்படின்னாக்க, சக்கரை நோய் இல்லாதவங்களுக்கு 1 வாரம் 2 வாரத்துல நல்லா தெரியும். சக்கரை நோய் உள்ளவங்க 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து எடுக்கும் போது அந்த ரிசல்ட் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசும்போது சொன்னாரு. அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதனால தொடர்ந்து இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்குனாக்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற சித்தா ஆயுர்வேதா டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கான மருத்துவத்தை நீங்க தொடர்ந்து எடுக்கும் போது ஆண்மை குறைபாடு மட்டும் இல்ல, அனைத்து நோய்களையும் சரி பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம்.